எவ்வளவோ காதல் படங்களை பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த படத்துல காதல் தான் மையம். அதுக்காக நாம பார்க்கிற சாதாரண அந்த மசாலா காதலா இதை நீங்க எடுத்துக்க வேண்டாம். இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு காதல் கதை. கூடவே ஃபேண்டசி, ஹாரர், மிஸ்ட்ரின்னு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. டிராகுலா எ லவ் டேல்னு 2025ல வந்த ஒரு பிரெஞ்சு படம்னு சொல்லலாம், இங்கிலீஷ் படம்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டு லாங்குவேஜும் சரிக்கு சமமா இதுல பேசி வச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு படத்துல என்ன நடக்குது, ஏது நடக்குதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு இளவரசனை காட்டுறாங்க. இளவரசனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கூடவே இருக்கிறது இளவரசி, இளவரசனோட பொண்டாட்டி. ரெண்டு பேரும் லவ்னா லவ், அம்புட்டு லவ். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவ்வளவு புனிதமான காதல். அவ்வளவு சந்தோஷமா சின்னஞ்சிறுசுக ரெண்டும் எப்ப பார்த்தாலும் பெட்ரூம்லயே கிடக்குங்க. ஆனா இவங்க நாட்டை முற்றுகையிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு முஸ்லீம் நாடு போர் தொடுத்து வந்திருக்குதான். இளவரசர் உடனே போருக்கு வரணும்னு வீரர்கள் வர்றாங்க. கதவை தட்டி சந்தோஷமா இருக்கிற புள்ளைய இழுத்துட்டு போறாங்க. போருக்கான யூனிஃபார்ம் கொடுத்து போட வச்சாச்சு, கவசத்தெல்லாம் போட வச்சாச்சு. அப்பயும் கூட பாருங்களேன், அவ உனக்கு ஒன்னா இருக்கக்கூடாது, நீ நல்லா இருக்கணும், ஏன்னா நீ நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும், மை பிரின்ஸ், மை கிங், மை லைஃப் அப்படின்லாம் சொல்லி அமுச்சு வச்சிருப்பா. போது வாங்கன்னு வீரர்களை வரை இழுத்துட்டு போறாங்க. போருக்கு போறதுக்கு முன்னாடி போப்பு கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறது வழக்கம். அந்த மாதிரி போப்பு கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்திருக்காப்ல. கண்டிப்பா இந்த யுத்தத்துக்கு போயாகணுமா அப்படின்னு போப்பு கிட்ட கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாப்ல உடனே போப்பு, நம்ம மதத்தின் மீது இன்னொரு மதத்தவர்கள் நடத்துற யுத்தம் இது, யுத்தம் பண்ணித்தாகணுங்கிறாரு போப்பு. ஆனா அன்பு போதிக்கிற உங்க கடவுளுக்கு ரத்தம் பிடிக்குமா, ஆயிரக்கணக்கான பேர் சாவாங்களே அப்படின்னு சொல்லி பாக்குறாப்ல. முஸ்லீம் மதத்துக்கு மாறாம மிச்சம் இருக்கிற ஒரே நாடு நம் நாடுதான், அதை காப்பாற்ற வேண்டாமா, உனக்கு நம் மதத்தின் மீதான நம்பிக்கை இல்லையா அப்படின்னு போப்பாண்டவர் கேட்கிறார். இருக்குன்னுவா. அப்பப்போ அந்த காட்டு மிராண்டிகளை கொலை பண்ணிட்டு வா, கடவுளோட பேரால, கடவுளோட அனுகிரகத்தினால எல்லாம் நல்லபடியா நடக்கும், போய் வா அப்படிங்கிறாப்ல. அதுக்கு நம்மாலோ சரி நீங்க சொல்ற அந்த கடவுளின் பேராலேயே நான் சண்டை போடுறேன், ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள் இருக்கிறது, நிபந்தனை இருக்கிறதுங்கிறாப்ல. என்னன்னு போப்பாண்டவர் கேட்பார். ஆண்டவர்கிட்ட எப்படியாவது பேசி என் பொண்டாட்டியோட உசுருக்கு மட்டும் ஆபத்து இல்லாத மாதிரி பேசி டீல் போட்டு வைங்க, அவ உயிரோட இருந்தான்னா அதுவரை நான் யுத்த காலத்துல எவ்வளவு வேணாலும் அவருக்காக கொலை பண்றதுக்கு தயார், ஆனா என் பொண்டாட்டி இல்லைன்னா நான் உயிரோட இருந்தும் பிரயோஜனம் இல்ல, சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல, மகனே ஆண்டவர் கூட நிபந்தனையா, அவர் தாண்டா உன் உசிரியே படைச்சது அப்படின்னு சொல்லும் போது, காதலையும் அவர் தானே படைச்சாரு, அந்த காதல் இல்லாம என்னால வாழ முடியாது அப்படிங்கிற என் இயலாமையை சொல்றதுல தப்பு இல்லையே, ஏன்னா காதலையும் அவர் தான் படைச்சிருக்கிறார், சோ குறை இருந்தா அவர்கிட்ட தான் இருக்குது. ஒரு கால் அதெல்லாம் வேண்டாம், என் முண்டாட்டியோட உசுறு தான் அந்த கடவுளுக்கு வேணும்னா என் உசிரியும் சேர்த்து எடுத்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, சரி உன் நிபந்தனைகளை பத்தி நான் ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்றேன் அப்படிங்கிறாப்ல. ப்ரே பண்றியா, சொல்லியா அப்படின்ட்டு கிளம்புறாப்ல யுத்தத்துக்கு. இவர் யுத்தத்துல கிளம்பும் போது இந்த பக்கத்துல இங்க இருந்து இன்னொரு சேஃபான அரண்மனை இளவரசியை கூட்டிட்டு போறதுக்காக ஒரு டீம் ரெடியா இருக்குது. அந்த பக்கம் யுத்தகலத்துக்காக நம்ம ஆளு போய்கிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் இன்னொரு அரண்மனையை நோக்கி இந்த அம்மா போய்கிட்டு இருக்குது. யுத்தகலத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. வீரர்கள் எல்லாம் முழக்கமிடுறாங்க. அந்த காத்தை ரொம்ப அருமையா நேசிக்கிறான், சுவாசிக்கிறான். உங்களோட பிளான் என்னன்னு கேட்டா வர்றவங்களை வெட்டி சாக்கிறதான் பிளானுங்கிறாப்ல. இந்த பக்கம் இளவரசி போய்கிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் கொலை பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அம்பு விட்டு டீமை அட்டாக் பண்றாங்க. தப்பிச்சு போயிருங்க, இளவரசி தப்பிச்சு போயிடுங்கன்னு ஒருத்தர் கத்துறாரு. உடனே குதிரையை வேகமா ஓட்டிட்டு அந்த அம்மா தப்பிச்சு போக பாக்குது. அதே சமயம் இங்க காட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற எதிரி நாடு யுத்தகலத்துக்கு வேகமா வந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள இவங்க ஃப்ரண்ட்ல டின்னா நிறைய பெட்ரோல் வச்சிருப்பாங்க. அதையெல்லாம் ஊத்தி விட்டு நெருப்ப பத்த வைக்கிறார். அப்புறம் டிராகன் மாஸ்க் மாதிரி ஒரு மாஸ்கையும் போட்டுக்கிறார். டிராகனா ஆடான்னு தெரியல. நெருப்ப பார்த்ததும் எதிரணி லைட்டா பயப்படும் பாருங்க. அந்த கேப்ல இவங்க புகுந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க எத்தனை பேர் சாகுறாங்கன்னே தெரியல. எங்க பார்த்தாலும் இழப்பு தான், எங்க பார்த்தாலும் பிரளயம் தான், எங்க பார்த்தாலும் சாவு தான். படு ஜோரா அங்க யுத்தம் நடந்துட்டு இருக்குது. ஆனா அந்த யுத்தத்தோட முடிவுல பார்த்தா எதிர் நாட்டு மன்னர் பார்க்கும்போது மலையோட உச்சியில ஜெயிச்சு நிக்கிறது இளவரசனும் இளவரசனோட படையும் தான். எதிர் நாட்டுக்கு இதுல ஏமாற்றம் தான். யுத்த காலத்துல ஜெயிச்சாச்சு. ஆனா ஒரு செய்தி வருது, உங்க பொண்டாட்டியை யாரோ அட்டாக் பண்றாங்க, தப்பிக்கிறதுக்காக ஏதோ ஒரு காட்டை நோக்கி, ஒரு பனிக்காட்டை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்கிறதா செய்தி வருது. உடனே நம்மால வேகமா அங்கிருந்து புறப்பட்டு போறான். குதிரையில வில்லைங்க விரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி விரட்டி போகக்கூடிய அந்த பணிகளுக்கு மத்தியில நிறைய டிராப் இருக்குதுங்க. ஓநாய்களுக்காக வைக்கப்பட்ட பொறி அதெல்லாம். ஏன்னா அந்த காட்டுக்கு பேரே ஓநாய் காடுன்னு பேரா. படு பயங்கரமா இவங்க சிட்டா பறந்துகிட்டு இருக்காங்க. பின்னாடியே ஒரு 5 பேர் விரட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு குதிரையோட காலு மாட்டம் பாருங்க, ஒருத்தன் விழுந்துட்டான். இன்னொருத்தவனோட காலு மாட்டுது. அட நம்ம இளவரசியோட காலுங்க, இளவரசியோட குதிரையோட காலு மாட்டிக்கிச்சு. அவங்க விழுந்துட்டாங்க. எதிரணியில ஒருத்தவனும் மறுபடியும் விழுந்துட்டான். இப்ப மிச்சம் இருக்குன்னு பார்த்தா 3 வீரர்கள் மிச்சம் இருக்கிறாங்க. இந்த பக்கம் இந்த அம்மா அவங்கள பார்த்து பயந்துகிட்டு லைட்டா பின்வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க விவரமா கத்தியை வச்சு முன்னாடி தரையை பார்த்துக்கிட்டே வராங்க, டிராப் ஏதாவது இருக்குதா மாட்டிடக்கூடாதுன்னு. ஆனா இந்த அம்மா விவரம் இல்லாம பின்னாடியே போக கரெக்டா கால்ல ஒரு டிராப் மாட்டிக்கிச்சுங்க. காலு குத்துப்பட்டு மாட்டிக்கிச்சு. ஐயோ அப்படின்னு இதுக்கு மேல நகர முடியாம இருக்கும்போது கரெக்டா அந்த பக்கம் நம்ம இளவரசர் வந்துடுறாரு. அவரோட குதிரையை மாட்டும் போது குதிரை விழுந்தாலும்
பரவாயில்ல படு வேகமா போறாப்ல. ஒருத்தர ஹெல்மெட்டாலேயே அடிக்கிறார், இன்னொருத்தவங்க கிட்ட இருக்கிற கத்தியை பிடுங்கி அவங்க 2 பேரையும் வெட்டி சாக்கிறார். மூணாவது மனுஷன் ரொம்ப பக்கத்துல நெருங்கி போயிட்டு இருக்கான் இளவரசி பக்கத்துல. கரெக்டா அவங்க எல்லாரையும் கொன்னுட்டு அந்த கத்தி எடுத்து வேகமா வீசி அந்த மூணாவது ஆளையும் கொன்னுடுவார். ஆனா விதியின் வசத்தை பாருங்களேன், அதுக்கு முன்னாடி அவன் கத்தியால அந்த அம்மாவை குத்திட்டான். அப்படியே சாக கீழே விழும்போது நம்மால போய் கைத்தாங்களா பிடிச்சுக்கிறாங்க. ஆனாலும் இவனோட காதல், இவனோட இளவரசி இறந்து போயிட்டா. கதறி கதறி அழுவார். அடுத்த முதல் வேலையா யார பாக்குறதுக்காக போறாருன்னு பாருங்க, போப்பாண்டவரை பாக்குறதுக்காக தான் போறார். அவர்கிட்ட சிலுவை செங்கோல் இருக்கும், அதை புடுங்கி வீரங்கிட்ட கொடுத்துட்டு நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், இப்ப அவ செத்து போயிட்டாலே அப்படின்னு சொல்லும்போது, உன் கடவுளுக்கு என்ன காது கேட்காதா அப்படின்னு கேட்கும்போது, எது நடந்தாலும் கடவுள் ஏதாவது ஒரு காரணத்துக்காகத்தான் செய்வார் அப்படின்னு அவர் ஒரு பிட்ட போட்டு விடுறாப்ல. அதை கேள்வி கேட்கறதுக்கு நாம் யார் அப்படிங்கிறாப்ல. நம்ம அதை அழுதுட்டு இருக்கிறான். அவளுக்காக வேற ஏதாவது விதிக்கப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு போப்பாண்டவர் சொல்லும்போது, செத்து போயிட்டாயா, இதுக்கு பிறகு என்னையா விதைக்க வேண்டி கிடக்கிறது அப்படின்னு கேட்கிறாப்ல. எவ்வளவோ உன்கிட்ட பிச்சை எடுத்தேன், கெஞ்சினேன், உன் கடவுள் கிட்ட சொல்லுன்னு. சரி விடு, இப்ப செத்து போயிட்டால, செத்து போனவள உயிரோட கொண்டு வர சொல்லு உன் கடவுளை அப்படின்னு கேட்டா, இறந்து போனவர்களை கடவுள் உயிர்ப்பிக்க மாட்டார் அப்படிங்கிறாரு போப்பு. ஆனா பல மிராக்கல்ஸ்களை அவர் பண்ணிருக்கிறார்ல, நீ இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவரை நோக்கி ப்ரே பண்ணேன்னா அது சாத்தியம், ப்ளீஸ் சொல்லுன்னு கெஞ்சிராப்ல. வீரர்கள் பின்னாடி இருக்கிறவங்களே பயந்து போய் கிடக்குறானுங்க. இங்க பாரு, உன் பொண்டாட்டி ஒரு நல்ல கிறிஸ்டியன், ஒரு சுத்தமான ஆத்மா, உன் பொண்டாட்டியோட ஆத்மாவை கடவுள் நல்லபடியா பாத்துப்பார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் என்னையா பண்றது, என் சோலுக்கு என்ன அங்கே பதில் சொல்ல முடியும்? அவரோட பேர்ல தானே இங்க ஆயிரக்கணக்கான பேரை கொன்னுபட்டு வந்திருக்கிறேன், எனக்காக இதை கூட செய்ய மாட்டாரா உன் கடவுள் அப்படின்னு கோவப்படுறாப்ல. நான் வெறும் மெசஞ்சர் தான், என்னால மெசேஜை மட்டும் தான் டெலிவரி பண்ண முடியுங்கிறாப்ல சொல்ல. அப்போ இந்த மெசேஜையும் கடவுள்கிட்ட சொல்லிடுன்னு சொல்லி சிலுவை இருக்கிற அந்த செங்கோலை உடைச்சு அப்படியே அவரோட வயித்துல ஒரு ஏத்துவார் பாருங்க. அவ்வளவுதாங்க, சம்பவ இடத்திலேயே போப்பு செத்து போயிட்டார். இப்ப செத்து போய் கடவுள்கிட்ட போ, அடுத்தவன் முண்டாட்டியை வச்சிட்டு இது உனக்கு அழகா, அவளை திரும்ப புருஷங்கிட்டே ஒப்படைக்க சொல் அப்படிங்கிறார். பயங்கரமா அந்த இடத்துல இடி இடிக்குது. எதுக்கு இருந்த சிலையில அப்படியே கண்ணுல இருந்து ரத்த கண்ணீரே ஊத்துது. அந்த நொடி ஏதோ ஆயிருக்குதுன்னு சொல்லுது. இவனை இழுத்துட்டு போயிட்டாங்க அந்த இருக்கிற வீரர்கள் எல்லாம். அந்த சம்பவம் நடந்து இப்போ 400 வருஷம் ஆயிப்போச்சுங்க. 400 வருஷத்துக்கு பிறகு இப்ப என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. இங்கிலாந்து நாட்டுல பாரிஸ்ல ஒரு மென்டல் ஆஸ்பத்திரி இருக்கிறது. அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கும்புறதுக்காக ஒரு சர்ச்சும் இருக்கும். ஒரு ஃபேமஸான பாதிரியார் வந்திருக்கிறாருன்னு அசிஸ்டன்ட் ஓடியாந்து சொல்லிட்டு இருக்கிறான். டாக்டரும் ஓடியாந்து ப்ரே பண்றாப்ல, விட்டுருவோம் அப்படிங்கிறாரு. ஆனா பாதிரியார் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறாப்ல தெரியல. சர்ச்சில் கடவுளுக்காக வைக்கப்பட்டிருந்த ஒயின் எடுத்து இவர் அடிச்சிட்டு இருக்கிறார். ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டீங்களேன்னு சரக்கு அடிச்சிட்டு இருக்கிறாப்ல. ஆளே வித்தியாசமா இருக்கிறார்ல இந்த பாதிரியாரு. ஒரு வித்தியாசமான கேஸ் உங்ககிட்ட வந்திருக்கிறதாமே, அதை கேள்விப்பட்டு தான் அதை பாக்குறதுக்காக வந்திருக்குன்னு சொன்னதும், இங்க பாருங்க கேஸ் ரொம்ப பெரிய கேஸ். இங்கிலாந்து நாட்டோட ராணி அவங்களோட தூரத்து சொந்தத்துக்கு கல்யாண பொண்ணா வர வேண்டியவ லவ் பண்ணிருக்காங்க. கல்யாண ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கல்யாணம் நடக்கிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி திடீர்னு ஏட்டிக்கு பிட்டியா ஆடி இருக்காங்க, பெரிய பிரச்சனை பண்ணிருக்காங்க. இங்கிலாந்து ராணியே இதை கொஞ்சம் பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்களா. அதனாலதான் அப்படின்னு இருக்க, இங்க பாருங்க, மெடிக்கலால கியூர் பண்ண முடிஞ்சா நீங்க கியூர் பண்ணுங்க, மெடிக்கலை தாண்டி அப்பாற்பட்ட உங்க மருத்துவத்தால சயின்ஸால சொல்ல முடியாத பதிலுக்கு நான் விட கொடுக்கறேன் அப்படிங்கிறாப்ல. பார்த்தா ஏகப்பட்ட சங்கிலியை போட்டு அந்த கல்யாண பொண்ணை கட்டி வச்சிருக்காங்க. இவ பேரு மரியாவா, வயசு 25. போலாக்னான இத்தாலி நாட்டை சேர்ந்தவளா, நிச்சயிக்கப்பட்டிருக்கிறவளா. யாருக்கு? மாப்பிள்ள பேரு ஹென்றி வில்லியம், அதான் ராணியோட மருமக புள்ள. இங்கதான் கல்யாணம் நடக்க இருந்ததா. கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்காக ராணியே வந்திருந்தாங்களாம். கல்யாணத்தை பத்தான் பிரச்சனை. கல்யாண பேச்சு வரும்போது சர்ச்சில் கல்யாணம் கூடாது அப்படின்னு மரியா மறுத்து இருக்கிறா. சரின்னு சொல்லிட்டு சர்ச்சில் கல்யாணம் வைக்காம ஒரு மண்டபத்துல கல்யாணம் வச்சிருக்காங்க. ஆனா கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பிஷப்ப, ஒரு பாதிரியார வர சொல்லி இருப்பாங்க போல தெரியுது. அப்படி வந்த பாதிரியார பார்த்ததும் தான் இவங்க கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்ணிருக்காங்க. அவங்க நடத்தையில நிறைய மாற்றம் தெரிஞ்சிருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதே இதுல இவரோட டேட் ஆஃப் பர்த் பத்தி எழுதியிருக்குது. 18 மார்ச் 1759. கதை நடக்கிறது 1800 சில்லறையில. சோ இந்த டேட் ஆஃப் பர்த் இப்படி பார்த்தா இவளுக்கு வயசு 130 வயசு ஆயிப்போச்சான். 130 வருடங்கள் இவளோட வயசு பார்த்தா. ஆனா பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படிங்கிறாரு டாக்டர். அதுக்குள்ள அந்த அம்மா முழிச்சிருச்சுங்க. அவ சிரிக்கும் போது பார்த்தா அவளோட பல்லு ரெண்டும் அப்படியே வேம்பையரோட பல்லு மாதிரியே இருக்குது. டாக்டர் அதை பாக்குறார். இது வித்தியாசமா இருக்கிற பல்லு. இதை வச்சு ஒரு பொண்ணை வேம்பையர் எல்லாம் சொல்லிட முடியாதுங்கிறாரு டாக்டர். இவரு ஜூம் பண்ணி எல்லாம் பாக்குறாரு பாருங்க. பொதுவா வேம்பையர்னா ரத்தம் குடிக்கும். இவ ரத்தம் குடிக்கிறாளா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறார். அதுக்கு முன்னாடி சூரிய வெளிச்சம் வேம்பையர்களுக்கு ஆகாதுல்ல, அதனால ஜன்னலை திறந்து விட்டா அவ உடம்பு அப்படியே பொசுங்க ஆரம்பிக்குது. சோ 2வது டெஸ்டும் நடந்து போச்சு. அதுவும் கிளியரா இருக்குது. 3வதா அவ ரத்தம் குடிப்பாளா பாக்கலாமே சொல்லிட்டு கூட இருக்கிற அந்த அசிஸ்டன்டோட உடம்புல இருந்து லைட்டா ரத்தத்தை கழிச்சு ஒரு சொட்டு கொடுத்தா அவ ஜம்முன்னு ரத்தத்தை குடிக்கிறா. சோ இவ வேம்பையர்னு 100% தெரிஞ்சு போச்சு. இது போக உன் கழுத்தை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பாக்குறார். கழுத்துல நல்ல பல்லு கடி நல்லா தெரியுதுங்க.
சோ இவ ஒரு முதல் தலைமுறை வேம்பயர் கிடையாது. கடந்த 400 வருஷமா சர்ச்சை சேர்ந்தவங்க பல தலைமுறைகளாக இந்த வேம்பயர்களோட சோர்ஸ் என்ன, உண்மையிலே இந்த வேம்பயர் எல்லாத்துக்குமே அப்ப ஒருத்தவன் இருப்பான்ல, இத்தனை வேம்பயர்களுக்கும் மூத்தவன், அவனை கண்டுபிடிக்கணுங்கிற முயற்சியில இவங்க இருக்காங்களா. இவ இப்ப ரீசெண்டா ஒரு 120 வருஷத்துக்கு முன்னாடி தான் கடிப்பட்டவளா இருக்கணும். அந்த சோர்ஸை அவரை பிடிக்கணும்னு சொல்லும்போது அவர் அவங்களால பிடிக்க முடியாதுன்னு ஃப்ளோல சொல்லிடுவா. யார் அது, உன்னை வேம்பயரா மாத்துறவர் யார், உங்களோட தலைவர் யார், அவரோட பேர் என்ன அப்படின்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. ஆனா சில க்ளூ கொடுக்குறா. அவர் ஒரு இளவரசர், தன் இளவரசியை தேடிக்கிட்டு இருக்கிறதா சொல்லுவா. இளவரசி எங்க இருக்கான்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. சோ பாதிரியார் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டார். ஏதோ முன்னொரு பிறவியில தாம் பொண்டாட்டியை அவர் இழந்துட்டாரு. அடுத்து அவ மறுபடியும் மறுபிறவி எடுப்பான்னு தன்னோட சிசிய பிள்ளைகளை நிறைய பேரை வேம்பயர்ஸா மாத்தி சிசிய பிள்ளைகளை உலகம் முழுக்க சுத்த விட்டு மறுபிறவி எடுத்திருக்கிற தன் மனைவியை பார்க்க முடியுமா அப்படின்னு தேடிட்டு இருக்கிறார் போல தெரியுது. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த வேம்பயரை இப்ப நமக்கு காட்ட போறாங்க. அந்த வேம்பயரோட கோட்டைக்கு ஒரு வக்கீல் போறாப்ல. ஏதோ சிட்டி பக்கம் இவருக்கு சொந்தமா ஒரு பழைய ப்ராப்பர்ட்டி ஒன்னு இருக்குதான். அந்த ப்ராப்பர்ட்டியை ஹாஸ்பிட்டலா மாத்தணுமா, இவர் கையெழுத்து போட்டு சொத்தை செட்டில் பண்ணாதான் ப்ராப்பர்ட்டியை ஹாஸ்பிட்டலா மாத்த முடியுமா. அதுக்காக ஒரு வக்கீல் அங்க வந்து இறங்குறாப்ல. அந்த கோட்டை கிட்ட போயாச்சுங்க. இதுக்கு 2 வாசல், ஒரே இடத்துல 2 வாசல் இருக்கும். முதல் வாசல் திறந்ததும் உள்ள போனதும் அது லாக் ஆயிக்கும். அடுத்த வாசல் திறந்ததும் தான் உள்ள போக முடியும். பார்த்தா வரவேற்கிறதுக்காக ஜமீன்தாரே அங்க வந்திருக்கிறார். ஆமா, பல சொத்துக்களுக்கு அதிபதி. அந்த காலத்துக்கட்டத்துல இருந்தே ஆளை பார்த்தா ரொம்ப வித்தியாசமா, ரொம்ப வயசானது மாதிரி தெரியுறாரு. வாங்கன்னு கூட்டு போறாப்ல. ரொம்ப பழமையான பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கீங்க, நல்லா இருக்குன்னு வக்கீல் விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கிறான். அப்புறம் சாப்பிட உட்காரும் போது இந்தியால இருந்து ஒரு டிஷ் நான் ரெடி பண்ணி இருக்கிறேன், இதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சும்மா கை அப்படி அசைக்கிறாப்ல. ஒரு பாத்திரம் தானா முன்னோக்கி போகுது. ஏதோ ட்ரிக் பண்றீங்க போல அப்படின்னு நினைக்கிறான் வக்கீல். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குங்கிறான். பேசிட்டு இருக்கும் போதே ஒரு எலி கீழே ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த எலி அப்படியே கொசுவை நசுக்கிறாப்ல நசுக்கி அதோட ரத்தத்தை பிடிச்சி அதை நக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க. இது எதையுமே அந்த பையனை கவனிக்கல. அவன் ஃபைல நோட்டிக்கிட்டு இருக்கிறான் ஏதோ பத்திரத்தை எடுக்கிறதுக்காக. கையெழுத்து போட்டீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறார். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முத ரெஸ்ட் எடு, மீதியை நாளைக்கு பேசிக்கலாம்னு சொன்னதும் சரின்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே ஓடியாரான். உன் ரூம் இதுதான், இந்த ரூம்ல தங்கிக்க, தேவையில்லாம வெளியில சுத்தாத, அப்புறம் உனக்கு தான் ஆபத்தா போயிடும் அப்படின்ட்டு அவர் கிளம்பிடுறார். ஒரு பாட்டை போட்டு விட்டு தூங்குறதுக்கு முயற்சி பண்றார். இந்த பக்கம் பார்த்தா அவர் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு புக் இருக்குதுங்க. அந்த புக்ல இளவரசியோட போட்டோ மட்டும், அந்த பேப்பர் மட்டும் கிழிக்கப்பட்டிருக்கிறது. எலிசபெத்ங்கிறது தான் இளவரசியோட பேருங்கிறது உட்பட நம்ம வக்கீல கண்டுபிடிச்சிருக்கிறார். இந்த பக்கம் பார்த்தா கல்யாண மாப்பிள்ளை ஹென்றி வில்லியம பாக்குறதுக்காக பாதிரியார் வந்திருக்கிறார். நீங்க கல்யாணம் பண்ண இருந்த அந்த மரியா தானே திடீர்னு பேய் பிடிச்சாப்ல ஆனா, அவளை இப்ப மென்டல் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க, அங்க இருந்து என்ன அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னு மேட்டர்லாம் எடுத்து சொல்லிவிட்டு அவளோட ரூமை பார்க்கணும்னு ரூமை பாக்குறதுக்காக போறாருங்க. மாப்பிள்ளையும் ரூமை காட்டுறாப்ல. அந்த ரூம்ல பார்த்தா நிறைய பேப்பர்ஸ் லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் கபோர்டு சென்ட் அப்படின்னு எதையுமே விடல, எல்லாத்தையும் முகந்து பார்த்துட்டு இருக்கிறாப்ல. கடைசியா டைரி மாதிரி ஏதோ ஒண்ணு கிடைக்குது. ஓ புக்கா, அது புக்கு கிடைக்குதுங்க. அந்த புக்குக்குள்ள பார்த்தா நம்ம வக்கீல் படிச்ச ஒரு புக்ல ஒரு பேப்பர் மட்டும் கிழிக்கப்பட்டிருந்ததுல அந்த பேப்பரை இவ வச்சிருக்கிறா. இளவரசி எலிசபெத்தோட உண்மையான முகம் இப்படித்தான் இருக்கும் போல. அதை நம்ம பாதிரியார் கண்டுபிடிச்சிட்டார். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா தூக்கம் இல்லாம நம்ம பையன் சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கிறான். அங்க எங்கேயும் சுத்தி கடைசியில ஒரு சவப்பெட்டி கிட்ட வந்து நிக்கிறான். அந்த சவப்பெட்டியை ஓபன் பண்ணா உள்ள படுத்து கிடக்கிறது நம்ம வேம்பயர் தான். தேவையில்லாம சுத்தாதான் சொன்னேன்ல, கேட்கலையே அப்படிங்கிறாரு. அந்த நிலைமையில கூட பார்த்தா சில மாதிரி நிறைய குட்டி குட்டியா ஏதோ இருக்குதுங்க. அது இவனை பிடிக்குது. திருப்பி நம்ம பையன் முழிச்சு பார்க்கும்போது பயபலிய தலைகீழா தொங்க விட்டு இருக்குதுங்க. அதுங்க எல்லாம் குட்டி வேம்பயர்ஸ் மாதிரி இருக்குதுங்க. என்ன கொல்ல போறியா அப்படின்னு கேட்க, ஆமா கொல்ல போறேன், ஆனா உடனே கொண்டுட மாட்டேன். ஏன்னா தலைகீழா தொங்க விட்டாதான் கால்ல இருந்து கட்டவரில இருந்து எல்லா ரத்தமும் அப்படியே தலை கனமா ஏறி நிக்குமா. அப்ப அறுத்து விட்டாதான் ரத்தம் சூடா ஒழுகுமா, அத குடிக்கலாமா. இவர் ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி பச்சை ரத்தத்தை குடிச்சு அப்படின்றார். லைட்டா ஒரு கீரலை போட்டு ஒரு பாத்திரத்துல ரத்தம் பிடிச்சிட்டு இருக்கும்போது உன் கடைசி ஆசை ஏதாவது இருந்தா சொல்லு, செய்றேன் அப்படிங்கிறாப்ல. அவன் என்ன பண்றான்னு பாருங்க, உன் கதையை தெரிஞ்சுக்கணும், உன் கதையை ஃபுல்லா சொல்லு, இதுதான் என் கடைசி ஆசை அப்படிங்கிறான். என்னடா வித்தியாசமான கடைசி ஆசை வச்சிருக்கிற, சரி ஓகேன்னு அவுத்து விட சொல்ல எல்லாம் மொத்தம் கீழே போட்டுருதுங்க. அப்புறம் அவனை சேரோட சேர்த்து கட்டி வைக்குதுங்க. சரி கதை சொல்ல ஆரம்பிக்கிறேன்னு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். எப்படி எல்லாம் யுத்தத்துக்கு போனாரு, பொண்டாட்டியை லவ் பண்ணாரு, அப்புறம் பொண்டாட்டி எப்படி கொலை செய்யப்பட்டா, அவளுக்கு எப்படி இவரு நல்ல விதத்துல அடக்கம் பண்ணாப்ல, அடக்கம் பண்ண பிறகு பொண்டாட்டி இல்லாத இந்த இடத்துல வாழ விருப்பம் இல்லைன்னு சாகலான்னு கூட அவருக்கு தோணி இருக்குது. பல தடவை முயற்சி பண்ணிருக்கிறாரு. பொத்துன்னு எத்தனையோ தடவை அவரோட அரண்மனையில மேல இருந்து கீழே குதிச்சிருக்கிறார். ஆனா ஒரு தடவை கூட அவருக்கு இறப்பு வரவே இல்லை. கடவுள் என்ன சபிச்சிட்டாரோ என்னவோ, எனக்கு இறப்புங்கிறது மட்டும் கொடுத்து வைக்கல அப்படிங்கிறாப்ல. கொற்ற மலையில கூட தன் மனைவியோட கல்லறையில போய் படுத்துப்பாப்ல. எவ்வளவு முறை முயற்சி பண்ணியும் இறப்பு வராததுனால இனிமே நம்மளால சாவே முடியாது, கடவுளையே வெறுத்து கடவுளையே தப்பா பேசினதுனால தனக்கு இறப்புங்கிற அந்த வரத்தை கடவுள் கொடுக்கலையேன்னு வருத்தப்படுறான். அப்புறம் ஏன் ஒரு கால் நம்ம காதலி மறுபடியும் மறுபிறவி எடுத்து வரக்கூடாது, அப்படி எடுத்து வரும்போது அவளை தேடலுமேனு இவனுக்கு ஒரு எண்ணம். ஊடால லைட்டா கொஞ்சம் மனமாற்றம். இந்தியா, எகிப்து, அது இதுன்னு பல நாடுகளுக்கு போய் பல நாடுகள்ல விதவிதமா மலர்களை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு சென்ட்டை தயாரிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுறான். ஃபைனலா அந்த சென்ட் இவனுக்கு கிடைச்சிரும். பாரிஸ் பக்கத்திலேயே கிடைச்சிரும். அதை டெஸ்ட் பாப்பா பாருங்க. அப்படி டெஸ்ட் பார்த்த நொடி அங்க இருந்த பொண்ணுங்க எல்லாம் அப்படியே இவன் மேல வந்து விழுகிறாங்க. அவ்வளவு பெரிய மனம். அந்த மனம் சுத்தி இருக்கிற பெண்களை எல்லாம் இவன்பால் இருக்கும். அதை வச்சு பல
பல பார்ட்டிகளுக்கு போவான். பல பேர் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற இடத்துக்கு போய் அந்த செண்டை போட்டு விட்டு அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் தான் பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி உறவிடுவான். தான் இஷ்டத்துக்கு அவங்கள ஆட்டி வைப்பான். ஏதாவது ஒரு பார்ட்டியில தன் காதலிய பாத்திர மாட்டோமா அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் காதலி மாதிரி தெரியும், பார்த்தா காதலி இல்ல. ஆனா அவ பேசுனது ரொம்ப எகத்தாளமா இருந்தது. இவனும் தேடி 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 ஒரு ஸ்டேஜுக்கு மேல இனி அவ கிடப்பாளோ இல்லவோன்னு தோணிடுச்சு. இனி ஒருத்தனா தேடி பிரயோஜனம் இல்லைன்னு முடிவு பண்ணவன் அங்க இருந்த பொண்ணுங்க எல்லாத்தையும் கடிச்சு கொதறி அவங்க ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்கிறான். அங்கதான் நம்ம மரியா கூட டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. மரியாவோட ரத்தத்தை குடிச்சு அவளை வேம்பையரா மாத்தி விட்டது இவன் தான். இப்படி நூத்துக்கணக்கான பேரை வேம்பையரா மாத்தி உலகம் முழுக்க சுத்த விட்டு இருக்கிறானா. தன்னோட காதலியோட மறுஜென்மத்தை எப்படியாவது கண்டுபிடிக்க சொல்லி அவங்கள அமிச்ச பிறகு பொண்டாட்டியோட சவத்துக்கிட்ட வந்திருக்கான். சவத்தை ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற பெட்டியை உடைச்சு உள்ள இருக்கிற தன் மனைவியை பார்க்கலன்னு பார்த்தா அவ ஆல்ரெடி சாம்பல் ஆயிட்டா. கதறி கதறி அழுது அப்படியே நொடிஞ்சு போனவரு அப்ப இருந்து இந்த அரண்மனையை விட்டு வெளியில போறதையே நிப்பாட்டிட்டாரா. ஆனா இவர் உருவாக்கி விட்ட வேம்பையர்ஸுங்கெல்லாம் வெளியில போய் ஏகப்பட்ட சொத்துக்களை தங்கங்களை எல்லாம் அடிச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதையெல்லாம் அடுக்கி வைக்கிற வேலை தான் இங்க இருக்கிற சிலைகளுக்கு. அவ்வளவு பண்ணியும் இந்த குட்டி வேம்பையர்ஸ்களுக்கு அவ்வளவு பண்ணியும் கூட இவருக்கு திருப்தி இல்ல. இப்ப சொத்து பத்தெல்லாம் சேர்ந்து போயிடுச்சு. ஆனாலும் தன் சொந்தத்தை தேடிய அந்த முயற்சியில இன்னும் அவர் ஜெயிக்கல போல தெரியுது. இந்த கதையெல்லாம் கேட்ட பிறகு உங்க கதையை கேட்கும்போது எனக்கு என் காதல் ஞாபகம் வந்து விட்டது. என்ன உயிரோட விட்டுறேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கறான். கடவுளோட பேரால உயிர் பிச்சை கேட்கிறியான்னு கேட்டா இல்ல, காதலின் பேரால உயிர் பிச்சை கேட்கிறேன். இவ்வளவு உசுருக்கு உசுரா காதலிச்சிருக்கிற ஒரு காதலன் நீ, உன்ன மாதிரி ஒரு காதலன் நானும் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்னு எடுத்து சொல்றேன். கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா இல்ல, நிச்சயத்தான் ஆயிடுச்சு, திரும்பி போனதை நாங்க கல்யாணம் பண்ணிப்போம் அப்படிங்கிறாப்ல. உன் காதலியை காட்ட முடியுமா, எப்படி இருப்பா அப்படின்னு விசாரிக்கும் போது என் கழுத்துல இருக்கிற டாலர்ல அவளோட போட்டோ இருக்குதுங்கிறாப்ல. உடனே ஒரு குட்டி வேம்பேரு கழுத்துல இருக்கிற அந்த டாலரை பிச்சு இங்க கொடுக்கும். ஓபன் பண்ணி பார்த்தா ஷாக். இத்தனை ஆண்டு காலமா யார தேடிக்கிட்டு இருக்கிறாப்லையோ அந்த பொண்ணோட உருவ ஒத்துமா அப்படியே இருக்குதுங்க. இவதான் என்னோட எலிசபெத், இவன் என் எலிசபெத் அப்படின்னு இவர் கொண்டாடுவார். ஆனா இவனும் அவ பேர் எலிசபெத் இல்ல, அவ பேர் மீனாங்கிறான். இல்லடா இவதான்டா என் எலிசபெத், உன்னை கொல்லணும் குடிக்கணும்னு நினைச்சேன், சரி பரவாயில்ல விடு, இவனை பிடிச்சி ஜெயில போடுங்க அப்படின்னு ஜெயில போட சொல்லிட்டார். தன் காதலி கிடைக்கிறதுக்கு இவன் காரணமா இருந்ததுனால இவனை கொலை செய்ய விரும்பலன்னு சொல்லி ஜெயில போட்டார். அடுத்து அங்க இருக்கிற குட்டி வேம்பையர்ஸ் எல்லாத்தையும் இறக்குறாரு. களத்துல இறக்கி வீடெல்லாம் ரொம்ப சுத்தம் பண்ணுங்க, அழகுபடுத்துங்க, என் காதலி வரப்போறா, என்ன தேடி வரப்போறா, மறுபடியும் காதல் மலர போகிறதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற. எனக்கு உடனே நிறைய ரத்தம் வேணும், என் பழைய உருவத்துக்கு நான் மாறணும் அப்படின்னு வேற ரொம்ப ஆர்வமா இருக்கிற. அந்த பக்கம் பார்த்தா பாதிரியாரும் டாக்டரும் பேசிட்டு இருக்காங்க. கடவுளை எதிர்த்து யாராவது ஓவரா தப்பு பண்ணும்போது பதிலுக்கு கடவுள் என்ன பண்ணுவார்னா அவங்களுக்கு இறப்பு மட்டும் நிகழாதபடி ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுருவார், ஒரு சாபத்தை கொடுத்துருவாராம். அப்படி சபிக்கப்பட்டவங்களுக்கு இறப்பு ஏற்படாராம். காலாகாலத்துக்கும் அப்படியே வாழ்வாங்க. ஆனா அவங்க சாதாரண சாப்பிட முடியாது, ரத்த பசி எடுக்கும். சாதாரணமா அந்த பகல்ல வெளியில சுத்த முடியாது, ஏன்னா சூரிய வெளிச்சம் ஆகாது. அவங்களால பாதிக்கப்படக்கூடியவங்களும் அவங்கள மாதிரியே வேம்பையர்ஸா மாறிடுவாங்கன்னு இப்படி எல்லாம் எழுதியிருக்குது போல ஒரு புத்தகத்துல. ஆனா அந்த சோர்ஸ் செத்துட்டா அவனால மாற்றப்பட்டவங்க எல்லா பேருமே அந்த சாபத்துல இருந்து விடுவிக்கப்படுவாங்க அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ அந்த வேம்பையரை கொல்லணும்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் நானும் ரெண்டு பேர் சேர்ந்து எப்படி போய் இவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறாரு டாக்டர். வாஸ்தவமான கேள்விதான். அப்புறம் அந்த பொண்ணோட ஃபர்ஸ்ட் இளவரசியோட போட்டோ எல்லாம் இருக்கும். அதை அவங்க பார்த்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு அசிஸ்டன்ட் வந்து என்னங்க இது ஆச்சரியமா இருக்குது, இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு மாதிரியே ஒரு பொண்ணு ஜெயில கிடக்கிற அந்த கல்யாண பொண்ணை பாக்குறதுக்காக வந்திருக்கிறதா சொல்ல இவங்க ஓடியாராங்க ஆர்வமா பாக்குறதுக்கு. பார்த்தா அவளே தான். இத்தனை வருஷத்துக்கு பிறகு புறப்படுத்து ஜம்முன்னு கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி ஆயிருக்கிறா. யாரை பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேட்டா மென்டல் ஆஸ்பத்திரியில இருக்கிற கல்யாண பொண்ணை பார்க்க வந்திருக்கிறதா எடுத்து சொல்லுவா. உடனே இவளை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. சொந்தமா பந்தமானு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சில நாட்களுக்கு முன்னாடி என் கூட பார்த்தா பேசினா பழகுனா, நல்லபடியா பேசுறா பழகுறாளேன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நானும் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் அவள் லவ் பண்றதாவும் கல்யாணம் பண்ண போறதாவும் சொன்னா. அந்த கல்யாணத்தப்ப நானும் அங்கதான் இருந்தேன். திடீர்னு பேய் பிடிச்சாப்ல பயங்கரமா ஆடிட்டா அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிற. அப்பதான் அவளுக்கு பிரச்சனை அதிகமா இருக்கிறதும் அவளை ஈஸியா அவளை பார்க்க முடியாதுன்னும் உங்க அட்ரஸ் கொடுங்க, ஏதாவது முன்னேற்றம் இருந்தா நான் உங்ககிட்ட தெரியப்படுத்தணும்னு சொல்லி இவகிட்ட இருந்து வீட்டு அட்ரஸ் எல்லாமே எழுதி வாங்கிக்கிட்டாங்க. அந்த பக்கம் பார்த்தா இவரோட அரண்மனையில இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு நன்னுகளுக்கான இடம் இருக்கும், சர்ச் இருக்கும். அதுக்குள்ள உள்ள போறதுக்காக இவரு ஒரு வயசான முதியோர் மாதிரி வேஷம் போட்டு வந்து கதவை தட்டுறாரு. வேம்பையர்களால அனுமதி இல்லாம எந்த ஒரு புதிய இடத்துக்குள்ளேயும் போக முடியாது. உள்ள இருக்கிறவங்க வாங்கன்னு கூப்பிட்டாதான் போக முடியும். வெளியில இருந்து கதவை தட்டி உள்ள வரலாமா, பசிக்குது அப்படின்னு கேட்க தாராளமா வாங்க அப்படின்ட்டாங்க இங்க இருக்கிற நன்னுங்க. வரவேற்பு கிடைச்சதுனால ஜம்முனி இவரால உள்ள வர முடிஞ்சது. உள்ள வந்ததும் அவரோட கோர முகத்தை காட்டுறாரு. முடி எக்குத்தப்பா வச்சிருந்தாருல எல்லாத்தையும் மொட்டையடிச்சிட்டாரு. ஏன்னா புதுசா இவருக்கு முடி முளைக்க போகுது, புதுசா இவருக்கு இளமை திரும்ப போகுது. ஒரு நன்னு பார்த்துட்டு ஐயோ யார் நீன்னு கேட்க உங்க கடவுளால சபிக்கப்பட்டவன் நான் யாருங்கிறத இப்ப காட்டுறேன்னு சொல்லி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த சென்ட் இருக்குல்ல, அந்த சென்ட் எடுத்து அவர் மேல ஃபுல்லா அப்படியே அழகா பூசிக்கிறார். அந்த சென்ட் வாசம் அங்க இருக்கிற நன்னுகளை பயங்கரமாக இருக்கும். ஆனாலும் அவங்க அதையும் தாண்டி ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. சாதாரண பொண்ணுங்களா இருந்தா இந்நேரம் எப்பயோ வந்து மடியில விழுந்திருப்பாங்க. இவங்க எல்லாம் கட்டுக்கோப்பாவா வளர்ந்தவங்க, தெய்வ பக்தி இருக்கிறவங்கிறதுனால இவரு 1க்கு 10
தடவை 20 தடவை வா வான்னு கூப்பிட்ட பிறகுதான் அவங்க பக்கத்துல வர முடியுது. அப்படி பக்கத்துல வந்தவங்க எல்லா பேரையும் கடிச்சு கொதறி ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த பக்கம் பார்த்தா நம்ம பய ஜெயில கிடக்குறான்ல, அவன் தப்பிக்கிறதுக்காக ஒரு கயிறை கட்டி சுவத்துல இருக்கிற அந்த கேப் வழியா வெளியில எகிரி குதிச்சு வெளியில வர ஆரம்பிச்சிட்டான். சாப்பாடு கொண்டு வந்த ஒரு குட்டி வேம்பையர் அதை பார்த்துட்டு சத்தம் போடுது. உடனே அங்கங்க இருக்கிற கேப்ல எல்லாம் இந்த குட்டி வேம்பையர்ஸ் எல்லாம் களத்துல இறங்கி அவனை அட்டாக் பண்ண முயற்சி பண்ணும்போது ஒரு கட்டத்துல கீழே விழுவாருங்க. ஆனா கீழே பனியெல்லாம் சறுக்குறாப்புல நிறைய விழுந்து கிடக்க அதுல விழுந்து சறுக்கி போய் அங்க இருக்கிற ஆத்து மேல விழுந்து கிடக்குறான். ஆனா ஆரோட மேல் பகுதி ஃபுல்லா உறைஞ்சு போய் கண்ணாடி மாதிரி கிடக்குது. அவன் தப்பிச்சு போனதை பார்த்துட்டு பின்னாடியே இதுகளும் விரட்டிக்கிட்டு வருதுங்க. ஆனா அதுக ரொம்ப வெயிட்டா இருக்கும் சில மாதிரி. ஒண்ணு முன்னாடி வர முயற்சி பண்ணும்போது மேல இருக்கிற பனி உடைஞ்சு உள்ள போயிடுச்சு. அதனால பின்னாடி ஃபாலோ பண்ண முடியாம மீதி இருக்கிற ஐட்டங்கள் எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்குது. இவன் வெயிட்லெஸ்ஸா வல்ல ஒல்லியா வேற இருக்கிறானா, சோ ரொம்ப வசதியா போச்சு. அந்த பனிகள் மேலேயே நடந்து லிஃப்ட் கேட்டு ஒரு வழியா அங்க இருந்து கடந்து வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள இங்க பாருங்களேன், இங்க நம்ம இளவரசன் அந்த மென்டல் ஆஸ்பத்திரியவே தேடி பிடிச்சு அடபட்டு கிடக்கிற அந்த பொண்ணையும் ரிலீஸ் பண்ணி விட்டுறான். கல்யாண பொண்ணை ரிலீஸ் பண்ணி விட்டான். நான் அவளை கண்டுபிடிச்சிட்டேன், இளவரசியை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லும்போது சூப்பர், உனக்கு ஒரு நல்ல சன்மானம் கொடுக்குறேன் அப்படிங்கிறாப்ல. என்னடா அந்த அசிஸ்டன்ட் மயக்கி இங்க வச்சிருக்காங்க. அசிஸ்டண்டோட ரத்தத்தை கண்ணா அப்படின்னு குடிச்சு தள்ளிட்டா. அதுக்குள்ள பாதிரியாருக்கு இந்த மாதிரி நியூஸ் வருதுங்க, தப்பிச்சிட்டாங்கன்னு. மேட்டரை கேள்விப்பட்டு அங்க வராரு. அசிஸ்டன்ட் உடம்புல ரத்தத்தை ஃபுல்லா எக்கு தப்பா குடிச்சிருக்கு, இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். பல்லு பாருங்க உயிரோட இருக்கிறதுனால வேம்பையர் கடிபட்டதுனால அவனுக்கு வேம்பையர் மாதிரி பல்லு முளைச்சிருச்சு. இனி வேம்பையரா தான் வாழ வேண்டி இருக்கும் போல தெரியுது. அதே சமயம் அங்க இளவரசியோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த கல்யாண பொண்ணு தான். என்ன ஹாஸ்பிட்டல் இருப்பேன்னு சொன்னேன், இல்ல ஒண்ணுமில்லன்னு சொல்லி என்ன விட்டாங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், வா வெளியில போலாம் அப்படின்னு கூப்பிடுறான். சாப்பிட போலாமான்னு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது ஹாட் சாக்லேட் வாங்கி தரேன் வா, ஆனா அதுக்கு முன்னாடி என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க மார்க்கெட் பக்கம் எல்லாம் கூட்டு போறாங்க. அங்க எங்கேயும் கூட்டு போய் அவளை சந்தோஷமா வச்சுக்கிறா. அங்க வச்சுதான் தான் நண்பன்னு இவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறா. யார, நம்ம இளவரசனை. இளவரசியும் இளவரசனும் ரொம்ப நாளைக்கு பிறகு மறுபடியும் பாத்துக்கிறாங்க. இவருக்கு பழசெல்லாம் ஞாபகத்துல இருக்குது, ஆனா அவளுக்கு எல்லாமே புதுசா பாக்குறாப்ல இருக்குது. ஆனாலும் கேக்குறா, நாம இதுக்கு முன்னாடி இங்கேயாவது பாத்துருக்கிறோமா பேசிருக்கிறோமான்னு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னுவா நம்மால. ஆனா கையை பிடிச்சு முத்தா கொடுக்கும்போது பழைய நினைவுகள் எல்லாம் லைட் லைட்டா அவளுக்கு வரும். கூட வாங்க ஜாலியா சுத்தலாம்னு சொல்லிட்டு அவரையும் கூட்டிக்கிட்டு அந்த மார்க்கெட்டுக்கு போய் கண்ணா பின்னான்னு சுத்தி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் இவங்க என்ஜாய் பண்ணி போறாங்களோ பின்னாடியே நம்ம பயில வருவான். அவங்க எங்க போனாலும் பின்னாடியே தெரிவான். சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அந்த பொண்ணை தொட்டு தொட்டு பேசும்போதெல்லாம் அவளுக்கு லைட்டா பழைய நினைவுகள் எல்லாம் அப்பப்ப வந்து போகுது. அப்புறம் அவரோட ரூமை காட்டுறேன்னு ரூமுக்கே கூட்டு வந்திருக்காரு. முன்ன பண்ண தெரியாத ஒரு ஆளோட ரூமுக்கு எப்படி வருதுன்னு கேட்டுக்கிட்டே இவளும் வந்துட்டா. பால்கனில இருந்து பார்த்தா பக்கா வியூங்க, சூப்பரா இருக்குதுங்க. ரூம் வரைக்கும் கொண்டு வந்து விட்ட பிறகு நீ கேட்ட அந்த ஹாட் சாக்லேட்டை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கல்யாண பொண்ணு கிளம்பிடுச்சு. பார்த்தா நம்ம இளவரசன் தான் அங்க நிக்கிறாப்ல. ஆமா இளவரசன் இளவரசங்கிறீங்க, எந்த நாட்டு இளவரசன் கேட்டா பக்கத்து நாட்டுல காட்டுக்குள்ள ஒரு பழமையான அரண்மனை இருக்கிறதாகவும் அந்த அரண்மனை தான் தனக்கு எல்லாமே எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பாப்ல. அப்புறம் மார்க்கெட் ஏரியா பக்கம் இதை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 18ஆம் நூற்றாண்டை 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு அலாரம் இது என்னோட கிஃப்ட், என் மனைவி பயன்படுத்திக்கிட்டு இருந்தது, உங்களை பார்த்தது எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு, உங்களுக்கு கிஃப்ட்னு சொல்லிட்டு கிஃப்டா கொடுக்குறாப்ல. மனைவியா இப்போ அவங்க அப்படின்னு இந்த அம்மா விசாரிக்கும் போது இப்போ நான் பொண்டாட்டி இறந்து போயிட்டா விதவை ஆயிட்டேன் அப்படிங்கிறான். கிஃப்ட்டை ஓபன் பண்ணி காட்டுவான். அந்த பழைய அலாரம் மியூசிக் இதுக்கு ரொம்ப பழக்கப்பட்டாப்ல இருக்குது, எப்பயோ இதெல்லாம் ஏற்கனவே கேட்டாப்ல இருக்குதுன்னு இவளுக்கு லைட்டா தோணும். ஃபர்ஸ்ட் இவங்க காதலிச்சிட்டு இருக்கும்போது சொன்ன அந்த டயலாக் எல்லாம் சொல்லும்போது ஒரு நொடி அவ அந்த மெமரிக்கே போயிட்டு வந்தாப்ல தோணுது. இந்தாங்க இந்த கிஃப்ட்டை வச்சுக்கோங்க, இது அடிக்கடி கேளுங்க, இதுல இருந்து வரக்கூடிய அந்த பாட்டு அந்த இசை உங்களுக்கு பழச ஞாபகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு. அப்புறம் அந்த கல்யாணம் பண்ணி வந்ததும் ரெண்டு பேரும் புது வருஷத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வீடு வர இவரே கூட்டிட்டு வந்து சேஃபா வீட்டுல விட்டுட்டு போறாரு. அந்த அம்மா உள்ள வந்தா அங்க அந்த அரண்மனையில இருந்து தப்பிச்சு வந்தால நம்ம வக்கீல் அவ இங்க சாக கிடக்கிற ரேஞ்சுக்கு வந்து நிக்கிறான். டாக்டர் எல்லாம் வந்துட்டாங்க, பாதிரியார் வந்துட்டாங்க, ஒண்ணுமில்ல நாங்க சரியான சமயத்துக்கு வந்துட்டோம், காப்பாத்திடுவோம் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. அங்க வச்சுதான் பாதிரியார் வக்கீல இத்தனை நாளா ஒரு அரண்மனையில அடைச்சு வச்சுக்கிட்டு இருந்தது ஒருத்தன், அவன் தான் இளவரசன், தான் செத்து போன பொண்டாட்டி மறுபடியும் மறுபிறவி எடுத்துட்டு வருவான்னு நம்புறான், அவளை அடையிறதுக்காக பல வருஷமா சாவே இல்லாம வேம்பையரா ரத்த குடிக்கிறவனா திரியினா அப்படி இப்படி எடுத்து சொல்லும் போது நீங்க சொல்ற அந்த அறிகுறியோட ஒருத்தர் இருக்கிறாரு, என்ன வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போனார்னு சொன்னதும் டாக்டர் ஓடியாந்து வெளியில பார்த்தா அப்படி யாரும் அங்க இல்ல. உன்னை அடையறதுக்காகத்தான் இவ்வளவு முயற்சி நடந்துட்டு இருக்குன்னு எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. சேஃபா இருக்கணுங்கிறாரு. ரூம்ல போய் ரெஸ்ட் எடுன்னு. ஆனா அதுக்கு முன்னாடி உன் கழுத்துல ஏதாவது கடிச்சிருக்கானா இல்லையான்னு நாங்க செக் பண்ணணும்னு சொல்லி கழுத்தை செக் பண்ணி பாக்குறாங்க. கடிச்சாப்ல தெரியல. ரூமுக்கு போயாச்சுங்க. அந்த ரூம்ல அந்த கிஃப்ட்டை ஓபன் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் அந்த பழைய இசை, அந்த இசையை கேட்க கேட்க பழசெல்லாம் இவளுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குதுங்க. பார்த்தா பால்கனி கதவை திறந்து கட்டி இவர் உள்ள வரார். இவ என்ன திடீர்னு வந்திருக்கிற வைக்கிற, கிளம்புன்னு சொன்னதும் சரி கிளம்புறேன்னு படிக்கட்டு வெளியா போலான்னு பார்த்தா இல்ல வெளியில நிறைய ஆட்கள் இருக்காங்க, வந்த வெளியிலேயே கிளம்பி போயிடுங்கன்னு வந்த வெளியிலேயே கிளம்பி போக சொல்ல அவன் பால்கனில இருந்து குதிக்க போறத பார்த்துட்டு ஐயோ வேண்டான்னு பதறா. ரொம்ப உயரமா இருக்குது, கீழே விழுந்தா ஏதாவது ஆயிடுங்கிறா. கடந்த 400 வருஷமா உனக்காக காத்துட்டு இருக்கிறேன், என்ன இப்ப போச்சோன்னா இந்த நொடியே போறதுக்கு தயார் அப்படின்னு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டார். இல்ல இருங்க குதிக்காதீங்க, நீங்க சாகக்கூடாது அப்படிங்கிறா. உடனே அவரும் குதிக்கலங்க. கேள்விப்பட்டேன் ஏதோ ஒரு சென்ட் வச்சிருக்கிறியாமே, பெண்களை எல்லாம் மயக்கியாமே, அப்படித்தான் என்னையும் மயக்கிட்டியான்னு கேட்க அந்த செண்டை உன் மேல நான் இது வரைக்கும் பயன்படுத்தினதே கிடையாது, அப்புறம் ரத்தத்தை குடிக்கிறதெல்லாம் சொல்றாங்க, ஆமா குடிப்பேன், ஆனா உன் ரத்தத்தை நான் இதுவரை குடிச்சது கிடையாது அப்படிங்கிறாப்ல. அப்ப அவளோட மூக்குல இருந்து ரைட்டா ரத்த ஒழுக அதை எடுத்து நக்கி பாக்குறாரு. அப்புறம் கட்டி பிடிச்சு கடைசியா இவ யுத்தத்துக்கு போகும்போது இவங்கிட்ட ஒரு டயலாக் சொல்லியிருப்பா இல்லையா, மை பிரின்ஸ் மை கிங்
மை லைஃப் அப்படின்னு அதே டயலாக இப்ப அவ வாயிலேயே வர ரேஞ்சுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுங்க. ஞாபகம் வந்த பிறகு எப்படி சும்மா இருப்பா? கட்டி பிடிச்சு முத்த மலையில நினைச்சுக்கிட்டு இருக்கிறா. அவளே விருப்பப்பட்டு உன் உடம்புக்குள்ள உன் ரத்தத்துக்குள்ள என் ரத்தம் கலக்கணும், என்னை எடுத்துக்கொண்டு தான் கழுத்தை கடுக்கிறா. இவரும் கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிட்டார். ஃபுல்லா குடிக்க மாட்டாரு, ஏன்னா உயிரோட வேணும்ல. அதே சமயம் லைட்டா அந்த செண்டு வாசனை கீழே அடிக்கும். ஒருவேளை அவங்க வந்துட்டானு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு அங்க போய் பார்த்தா இளவரசி 2 பேருமே இல்ல, 2 பேரும் எஸ்கேப். இப்ப அந்த அரண்மனைக்கு தான் அவன் கூட்டிட்டு போயிருக்கணும். அரண்மனை வரைக்கும் எங்களுக்கு வழிகாட்ட முடியுமான்னு கேட்க நம்ம வக்கீல் தாராளமா வழிகேற்றன்னு ஒத்துக்கிறார். ஆனா நாம மட்டும் போய் பிரயோஜனம் இல்ல, நாம ஒரு பெரிய படையோட போகணும், உதவி தேவை, யாரை கூட்டு போலான்னு சொல்லும்போது நம்ம கல்யாண மாப்பிள்ள இருக்கிறார்ல ராணியோட மருமக புள்ள, அவனை கூட்டிட்டு போலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்குள்ள இங்க காலிங் பெல் அடிக்கிற சத்தம். நம்ம ஆட்கள் வந்து நிப்பாங்கன்னு பார்த்தா அந்த கல்யாண பொண்ணு வந்து நிக்கிறா. அவங்கிட்ட ஹாஸ்பிட்டல் என்ன விட்டுட்டாங்க, நாம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பய கூட என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா அப்படின்னு சொல்லி கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிக்க போற அந்த நொடி கரெக்டா நம்ம பாதிரியார் வந்துட்டார். அவளை நெத்தி போட்டுல சுடுவாப்ல, இல்ல நெஞ்சில சுடுறாரு. பொத்துன்னு கீழே விழுந்துருவா. அவளதான் செத்து போயிட்டான்னு பார்த்தா சாகலங்க. மறுபடியும் எந்திரிச்சு வரா. குறுக்க வந்த கல்யாண மாப்பிள்ளைய அடிச்சு போட்டு பாதிரியார கடிச்சு கொதற பாக்குறா. அப்பதான் நம்ம வக்கீல் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா ஒரு வாள் கிடைக்குங்க. அந்த வாளை எடுத்து தலைய ஓங்கி ஒரு வெட்டு, தலை துண்டா போயிடுச்சு. அப்புறம் நடந்தெல்லாம் மேட்டர் எல்லாம் சொல்லி ஒரு படையவே திரட்டிக்கிட்டு நம்ம இளவரசனை போட்டு தள்ளுறதுக்காக அவங்க எல்லாம் கிளம்பி வருவாங்கன்னு நம்பலாம். அதுக்குள்ள தனக்கு வேண்டப்பட்ட சில பேர்கிட்ட சொல்லி பகல்ல இவங்களால டிராவல் பண்ண முடியாதுல, ஏன்னா 2 பேருமே வேம்பேரா இருக்காங்க. சவப்பெட்டிக்குள்ளேயே இருந்து டிராவல் பண்ணி வருவாங்க. பக்காவா சவப்பெட்டியை டெலிவரி பண்ணிட்டு ஒரு டீம் கிளம்பும். உள்ள இவங்க சேஃபா இருக்காங்க. இவங்கள சேஃபா டெலிவரி பண்ணாங்கல்ல, டெலிவரி வந்திருக்கிற அந்த இடத்தை எந்திரிச்சு பாக்குறா. அவ்வளவு அழகான அரண்மனை. அங்க குட்டி குட்டியா நிறைய குட்டி டிராகன்ஸ்கள்லாம் சில மாதிரி தெரியுதுங்க. எல்லாருக்கும் இவளை பாக்குறதுக்கு ஆசை. அப்புறம் டெலிவரி பண்ண அந்த பசங்களுக்கு நிறைய தங்க காசுகளை அள்ளி கொடுத்துட்டு இனிமே உங்க உதவி தேவைப்படாது, நீங்க போயிட்டு வாங்கன்னு அவங்களை அனுப்பிச்சு வச்சிட்டார். மேல ரூம் வச்சு நல்லா போய் சுத்தி பாத்துரு அப்படின்னு சொன்னதும் இவ்வளவு ரூமை சுத்தி பாக்குறதுக்காக வந்திருக்கிறா. இதுக்கு முன்னாடி அவ இறந்து போனப்போ போட்டிருந்த அந்த ட்ரெஸ் அங்க இருக்குதுங்க. அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுப்பான்னு நம்பலாம். அவங்க குதிரை வண்டியில டெலிவரியை முடிச்சுட்டு கிளம்பி போகும்போது வெளியில செவத்தை ஒட்டியே நம்ம பசங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. கேட்டு மூடுற அந்த கேப்ல கேட்டை மூடாத மாதிரி இறுக்கி பிடிச்சுக்கிட்டு அப்படியே ஆட்கள் உள்ள வரங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாதிரியாரு, டாக்டர், வக்கீலு, வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் டெலிவரியை முடிச்சுட்டு வெளியில போன அந்த டீமையும் நம்ம பசங்க பிடிச்சிட்டாங்க. இது போக அந்த அரண்மனையை சுக்குநூறாக்குறதுக்காக பீரங்கிகள் எல்லாம் கொண்டு வந்து மலை உச்சியில வச்சிருக்காங்க. இப்போ மெயின் டோரை உடைக்கணும். கரெக்டா மெயின் டோரை சுட்டு ஓபன் பண்ண அந்த பக்கம் பீரங்கி குண்டுகள் முழங்க ரொம்ப சரியா இருக்குது. நம்மள சேரவே விட மாட்டாங்களே, நீ ஒரு நிமிஷம் இங்க சேஃபா இரு, இதோ வந்துறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆளு புறப்பட்டு போறார். அதுக்குள்ள பார்த்தா அங்க இருக்கிற அந்த குட்டி வேம்பையர்ஸ் எல்லாம் வந்திருக்கிற வீரர்களை படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்குதுங்க. பீரங்கி குண்டுகள் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்குது. வீரர்களை இருகளும் பந்தாடிக்கிட்டு இருக்குதுங்க. நம்ம டாக்டரை கூட அடிச்சு மயக்கமடைய வச்சிருச்சு ஒரு குட்டி டிராகன். ஆனா வீரர்களும் முதுன்னு வந்திருக்காங்க. ஏகப்பட்ட பேர் உள்ள வராங்க. அங்கதான் நம்ம வக்கீல ஒரு சவப்பெட்டிக்குள்ளதான் அவன் தூங்கிட்டு இருப்பான், பகல்ல எல்லாம் தூங்குவான், ராத்திரி தான் முழிச்சிருப்பான்னு சொன்னதும் சவப்பெட்டியை நோக்கி இவங்க போய்கிட்டு இருக்காங்க. சவப்பெட்டியை காட்டிட்டான். அங்க நம்ம கல்யாண மாப்பிள்ள நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து கண்ணாபின்னான்னு சுட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணு நடந்தாப்புல தெரியல. பார்த்தா பின்னாடியே நம்ம வேம்பையர் வந்து நிக்கிறாப்புல. எல்லாரையும் அடிச்சு நாக் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறார். வக்கீல துப்பாக்கி முனையில பிடிச்சிருப்பாரு, சாரி கத்தி முனையில. இருந்தாலும் என் பொண்டாட்டியை திருப்பி கொடுத்ததுக்காக நான் உன்னை ஒண்ணும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. மீதி இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையும் கண்ட தூரமா வெட்டி சாச்சிக்கிட்டு இருக்கிறார். போடுற அந்த சண்டையெல்லாம் ரொம்ப அழகா வித்தியாசமா இருக்குது. வக்கீல அடங்காம மறுபடியும் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சுடுவான் பாருங்க. உன்னை விட்டு தப்பா போச்சுடான்னு வந்து கழுத்துல ஒரு கடி கடிச்சு ரத்தத்தை குடிச்சிட்டார். இப்ப கடைசியா மிச்சம் இருக்கிறது நம்ம பாதிரியார் தான். அவரோட நெஞ்சிலையும் கத்திய வச்சிட்டார். மேல பார்த்தா அவ அழுதுகிட்டு இருக்கிற சத்தம் கேக்குது. ஏன்னா பீரங்கி குண்டுகள் வெடித்துக் கொண்டே இருக்கின்றன. கதவை வேற மூட வச்சிட்டார். நான் அவங்க கூட சண்டை போட வரலங்கிறாரு பாதிரியார். நானும் உன்ன மாதிரி கடவுளோட சர்வெண்ட் கூட எல்லாம் சண்டை போட மாட்டேன், கடவுளோட தான் சண்டை போடுவேங்கிற அவன் வேம்பையர். இல்ல நீ கடவுளோட சண்டை போடல மகனே, நீ உன் கூட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேங்கிறாரு பாதிரியார். ஆமா, நான் கடவுளோட பேரால கடவுளுக்காக பல பேரை யுத்தத்துல கொண்டு போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பாதிரியாரோ கடவுளோட பேரால தான் பறக்கிறோம், கடவுளோட கிருபையால தான் வாழ்றோம், மூச்சு விடுறோம். அப்படி இருக்க அவரோட படைப்புகளை யுத்தத்துல சண்டை போட்டு கொல்ல சொல்லும்படி எந்த கடவுளும் சொல்ல மாட்டாருங்கிறாரு பாதிரியார். இவர் கொஞ்சம் வித்தியாசமான பாதிரியாரா இருக்கிறாருன்னு இவன் கொஞ்சம் கேட்க ஆரம்பிக்கிறான். பொதுவா அவர்களோட தன் சொந்த விருப்பத்துக்காகத்தான் மனுஷங்க இன்னொரு மனுஷனை கொண்டு போட்டுட்டு இருக்கிறாங்களே தவிர இதுல கடவுளோட பேரை இழுக்கிறது தப்பு அப்படிங்கிற பாதிரியார். இதெல்லாம் நம்ம பயலுக்கு கொஞ்சம் புதுசா இருக்குது. ஏன்னா இவன் பார்த்த பாதிரியார் எல்லாம் அந்த காலத்து பாதிரியார்கள் வித்தியாசமானவங்க. சரி எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனா கடவுள் என்ன இங்க அனுப்பிச்சிருக்கிறது என்ன கொல்லத்தானே அப்படின்னு கேட்கிறாரு வேம்பையர். இளவரசன் இல்ல, கடவுள் என்ன இங்க அனுப்பிச்சிருக்கிறது உன்னை காப்பாத்துறதுக்காகங்கிறார் பாதிரியார். 400 ஆண்டுகளாக எதுக்காக ஏங்கிட்டு இருந்தையோ அதை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். இந்த சாபத்துல இருந்து உனக்கு விமோச்சனம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேங்கிறாப்ல. இத்தனை வருஷமா எனக்கு விமோச்சனம் கொடுக்கணும்னு ஆசைப்படாத கடவுள் இப்ப எனக்கு விமோச்சனம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரான்னு கேட்டா பாதிரியார் ஆமான்னு தலையாட்டுறார். பண்ண தப்புக்கெல்லாம் மொத்தமா உனக்கு பாவம்
மன்னிப்பு கிடைக்கிறது, பாவ மன்னிப்போ ஏத்துக்கோ அப்படிங்கிறாப்ல. ஆனா அவனும் எனக்கு எல்லாமே என் மனைவி தாங்கிறான். உனக்கு எல்லாமே உன் பொண்டாட்டி தான், ஆனா உன் பொண்டாட்டிக்கு நீ தான் எம. உன்னோட சேர்ந்து அவளால நிம்மதியா வாழ முடியும் நினைக்கிறியா? அவ நிம்மதியை கெடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேல பீரங்கி குண்டு கரெக்டா அந்த ரூம்ல வந்து விழுகுது. அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் பதறிக்கிட்டு நம்ம ஆளு ஓடுறான். அவன் ஓடின பிறகுதான் பாதிரியாருக்கு நிம்மதி பெருமூச்சே வருதுங்க. பார்த்தா இன்னும் ஒரு 40-50 பேர் உள்ள வராங்க. தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு மேலே ஏறும்போது குட்டி டாகன்ஸ் எல்லாம் அங்க காத்து கிடக்குதுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் எனக்கு டைம் வேணும், அது வரைக்கும் இவங்களை சமாளிங்கன்னு சொன்னதும் அத்தனை குட்டிகளும் களத்துல இறங்கி வீரர்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. அந்த கேப்ல நம்மால பார்த்தா வெள்ளியால செய்யப்பட்ட உளி ஒரு கனமான சுத்தியலை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார். இங்க இளவரசியோட ரூமுக்கு வெளியில ஒரு 20 பேர் நிக்கிறாங்க. உடைக்கிற முயற்சி பண்றாங்க. வேகமா போய் அவங்க கிட்ட இருந்த கத்தியவே பிடுங்கி வரிசையா அந்த சந்துல சில வினாடிகள்ல நின்னுகிட்டு இருந்த 20 பேருக்கு மேலையும் வெட்டி சாச்சு கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டார். வெளியில அந்த குட்டியை வேற அநியாயத்துக்கு அடிச்சு தள்ளிட்டு இருக்குதுங்க. ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு கதவை திறந்துக்கிட்டு உள்ள போனதும் இளவரசி கட்டி பிடிச்சுக்கிறா. இளவரசரும் கட்டி பிடிச்சுக்கிறார். 2 பேரும் கட்டி பிடிச்சு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம பாதிரியாரும் கதவு பக்கத்துல வரைக்கும் வந்துட்டாரு. உளியையும் சுத்தியலையும் எடுத்துக்கிட்டு பார்த்ததும் அவரு கதவை சாத்திட்டார். எனக்கான சாபத்துல இருந்து வெளியில போறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது. உனக்கான அந்த சுதந்திரம் கிடைக்கும். என்னை விட்டு நீ விலகி இருக்கிறது தான் உனக்கும் உசுருக்கும் உன் சுதந்திரத்துக்கும் நல்லது அப்படின்னு வாப்ல. ஆனா அவளோ நீதான் என் சுதந்திரம், நீதான் என் உசுரு, நீதான் என் காதலு, அப்படி எல்லாம் சொல்லாத, என்னை விட்டு போகாத, எங்க போனாலும் நானும் கூட வருவேன்னு அந்த பொண்ணு அடம்பிடிக்குது. அப்பதான் இங்க கதவை சாத்துற அந்த சீன் நடக்கும். இங்க போனாலும் உன் கூட தான் வருவேன் அடம்பிடிக்கும் போது, தம்பி நீ போற இடத்துக்கு தனியா போடணும்னு யோசிச்சேன்னா அது பெருந்தன்மை, அவளையும் சேர்த்து கூட்டிட்டு போவேன் நினைச்சேன்னா அது சுயநலம் அப்படின்னு எடுத்து சொல்றார். நீ உண்மையிலேயே அவளை காதலிக்கிறதா இருந்தா உனக்கு கிடைக்காத அந்த வாழ்க்கையை அவளை வாழ விடு அப்படின்னு எடுத்து சொல்றார். ஏற்கனவே கடிச்சு வச்சிருக்காப்லயே இவ அப்ப வேம்பையரா மாறி இருப்பாளே அப்படின்னு யோசிக்கலாம். இவர் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு புக்ல படிச்சு காட்டினார், ஞாபகம் இருக்கிறதா? இவ்வளவு பேரை வேம்பையரா மாத்திர அந்த சோர்ஸை மட்டும் கொன்னுட்டாங்கன்னா அவரால சபிக்கப்பட்ட எல்லா பேருமே அப்புறம் அந்த சாபத்துல இருந்து வெளியில வந்துருவாங்க. சோ அந்த வகையில இவர் இறந்துட்டாருன்னா அந்த பொண்ணு மறுபடியும் மனுஷியா மாறிடுவா. சோ அதுக்காக டப்புன்னு கதவை சாத்திட்டு இவர் வெளியில வந்துறாருங்க. 400 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள மாதிரி ஒரு பாதிரியார்கிட்ட என் பொண்டாட்டியோட உசுருக்கு நீங்க தான் பொறுப்பு, உத்தரவாதம், அவளுக்கு ஒண்ணாகாதபடி பாத்துக்கங்க, வேண்டிக்கங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா அவர் அதுல தோத்து போயிட்டார். இந்த தடவையாவது என் வேண்டுதலை நீ செவி கொடுத்து கேப்பையா அப்படின்னு கேட்க, இவர் கடவுளையே வெறுத்தவன் நீ, உன்னோட வேண்டுதலே கடவுளுக்கு கேட்டு நீ கேட்டதை கொடுக்கறதுக்காக என்ன எங்க அனுப்பிச்சு வச்சிருக்கிறார், உன் பொண்டாட்டி கேட்கறத கொடுக்க மாட்டாரா அப்படின்னு எடுத்து சொல்றாப்ல. அவளுக்கு உனக்கு கிடைக்காத அந்த வாழ்க்கையை கிடைக்கும்படி செய், அப்பதான் உனக்கு நிம்மதியான அந்த சாவு கிடைக்கும்னு சொல்லணும். சரி என் மனசு மாறதுக்குள்ள சீக்கிரம் இறக்குங்க அப்படின்ட்டாப்ல. நம்மால அந்த வெள்ளி உளியை எடுத்துக்கொண்டு போய் நெஞ்சில வச்சு அப்படியே நங்குன்னு இடிப்பாரு பாருங்க, அவ்வளவுதாங்க. இளவரசனோட வேம்பையரோட இந்த ஒட்டுமொத்த வேம்பையரோட சோர்ஸ்னு சொல்றது இவர்தான். முதல் தலைமுறை வேம்பையர்ஸ்னு சொல்றது இவர்தான். அவர் இறந்து போயிட்டார். அவரோட இறப்புக்கு ஆன்மாவுக்கு அஞ்சலி செலுத்துற வகையில 4 வார்த்தை பேசுறார். அதே சமயம் இந்த பக்கம் பாருங்க, அவரால கடிபட்ட நம்ம வக்கீலும் முழிக்கிறான். இங்க பார்த்தா கதவை திறந்து வெளியில கிடந்த வேம்பையரை இழுத்து படுக்கையில தூக்கி வீசிட்டு பாக்குறா. பார்த்தா எவ்வளவு வயசாகி கோரமான முகமா இருக்குதுன்னு பாருங்க. சிரிச்சுக்கிட்டே நீ நார்மல் ஆயிட்ட, எனக்கு கிடைக்காத வாழ்க்கை உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மனுஷன் உசுர விட்டாருங்க. அவர் இறந்து போன அடுத்த நொடி அப்படியே காத்துல தூசு மாதிரி கரைஞ்சு போயிடுறார். அங்க எரிஞ்சுக்கிட்டு இருந்த அத்தனை தீபங்களும் அணைகிறது. மயக்கமாய் கிடந்த டாக்டர் கூட முழிச்சிட்டார். பார்த்தா குட்டி சில மாதிரி குட்டி வேம்பையர் மாதிரி சுத்திட்டு இருந்த அந்த பிள்ளைகள் எல்லாம் சின்ன பிள்ளைங்க எல்லாருமே அந்த சாபத்தை விட்டு சாதாரண மனுஷங்களா மாறிட்டாங்க. வக்கீலும் சாதாரண மனுஷனா மாறிட்டார். அந்த இளவரசியும் கூட சாதாரண பொண்ணா மாறிடுச்சு. ஆனாலும் இவன் எத்தனை தடவை சொல்லி கூட்டும் அவ இவனை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவளோட காதலோ கல்யாணமோ 400 வருஷம் விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லாம உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. எரிஞ்சு கிடந்த அந்த சாம்பல் எல்லாம் இப்போ வானத்தை நோக்கி அப்படியே பறந்து போக ஆரம்பிக்க, இனி இவன் நமக்கு இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு வக்கீல அமைதியா சோகமா திரும்பி போயிடுறார். பாதிரியார எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, இனி மித்த மேட்டர் நீங்க பாத்துக்கங்க, நான் கிளம்புறேன்னு குட் பை சொல்லிட்டு கிளம்புறாருங்க. வானத்துல அவரோட ஆத்மா பறந்து போக அதோட படமும் இங்க முடிஞ்சிருது. நல்லா இருந்ததுல. இந்த மாதிரி கதைகளை பல படங்கள்ல பல விதத்துல நாம கேட்டிருப்போம். பொதுவா அந்த மாதிரி படங்கள் எல்லாத்துலயுமே டிராகுலாவோட காதல் ஜெயிக்கிறாப்ல நமக்கு காட்ட மாட்டாங்க. டிராகுலா காதலிக்கிற அந்த பொண்ணு எவரோ இன்னொருத்தவனை இந்த பிறவியில லவ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த பையல தான் கல்யாணம் பண்ணிக்கிறாப்ல, இல்ல அந்த பையல கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிறாப்ல, இல்ல அந்த காதல் தான் சிறந்தது அப்படின்னு அதை தேர்ந்தெடுக்கிறாப்ல தான் காட்டிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு படத்துல தான் டிராகுலாவை லவ் பண்ண அந்த பழமையான காதல் திரும்ப நினைவுக்கு வந்து அந்த காதலை ஏத்துக்கிறாப்ல இவளை காட்டி முடிச்சிருக்காங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள எஸ் இது மனித காதல் அல்ல. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இப்போ நான் பேசும்போது கூட இங்க என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க அந்த குரூப்ல கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்பப்ப நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறேன். என்னென்ன படம் பேசலாங்கிறத கூட நமக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஏதாவது ரெடி பண்ணுவோம். ஓகே, வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.